வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா விதித்த 30% தீர்வை வரை தொடர்பாக இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல். இலங்கை மிகப்பெரிய வரி குறைப்பை பெற்றுள்ளதாக வெளியுறவுத்துறை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவிப்பு. குறைவான வரி விகிதத்தை இலங்கை வழங்க முடியாத பட்சத்தில் நாட்டின் ஆடைத்துறைக்கு பெரும் சவால் உருவாகும் என்று கூட்டு ஆடை சங்க மன்றம் எச்சரிக்கை. புலிகள் அமைப்பு பயன்படுத்தியதாக கருதப்படும் பெரிய நிலக்கீழ் பதுங்கு குழியை தூண்டும் பணிகள் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்கா விதித்த 30% தீர்வை வரி தொடர்பாக இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. முன்னதாக அறிவிக்கப்பட்ட 44% வரியை 30% குறைக்கும் முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்ததை அடுத்து இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இதில் விரிவாக ஆராயப்பட்டது. இதில் தொழிலாளர் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KA விமலேந்திர ராஜா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேவேளை அமெரிக்கா அதிக அளவில் வரி தள்ளுபடி வழங்கிய நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். இலங்கை அரசாங்கம் பல்வேறு பங்குதாரர்களோடு மேற்கொண்ட தீவிர பேச்சுவார்த்தைகள் மற்றும் ராஜதந்திர முயற்சிகளின் விளைவாகவே இந்த வரி குறைப்பு கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்த 44% வரி மறுசீரமைக்கப்பட்டு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30% வரி மட்டுமே விதிக்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த 30% வரி குறித்து மேலதிக கலந்துரையாடல்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அமெரிக்காவுடன் தொடரப்படும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதியின் முடிவுகளின் அடிப்படையில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கு 30% தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது இலங்கைக்கு உறுதியான மற்றும் உள்ளார்ந்த ஒரு வலுவான பொருளாதாரம் தேவை என்பதை தெளிவாக காட்டுவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோருமான திலித் ஜாவேர குறிப்பிட்டார். சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜாவேர தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான மிக முக்கியமான அடிப்படை என்பது உள்ளூர் ஆதாரங்களை நம்பிய பொருளாதார மாதிரி எனவும் அது தற்போது அவசியமாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அழிவை தவிர்க்க தொழில்துறையில் போட்டித்தன்மையை வளர்த்து மேற்கத்திய உதவிகள் மீதான சார்பு தன்மையினை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சர்வஜன அதிகாரத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் மூலோபாய திட்டம் வரைவில் உள்ள முக்கியமான யோசனைகள் குறித்து அரசாங்கம் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திலித் ஜாவேர பரிந்துரைத்துள்ளார். அத்துடன் தொழில் முனைவு அரசாங்கம் எனும் அந்த திட்டத்தின் மைய கருத்தை அரசு பரிசீலிக்க இது ஒரு சரியான தருணமாகும் என்றும் அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 30% வரி தொடர்பான அறிக்கையினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வெளியிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதியின் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்ட இந்த அறிக்கை கடந்த புதன்கிழமை வெளியிடப்பட்டதோடு அதில் இடம்பெற்ற பெயர் பிழையை திருத்தியுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக வெளியான அறிக்கையில் இலங்கையின் ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க என்று தவறாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய பதிப்பில் அது சரி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ளதையும் இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்பதையும் மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மேலும் பலப்படுத்த துணிந்திருப்பதாகவும் இலங்கை அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான பொருளாதார சகாவாக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கான தடைகளை நீக்குவதன் மூலம் வரி மற்றும் கட்டணங்கள் தொடர்பான சீரமைப்புகளை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அமெரிக்க வரிச்சலுகைகளின் அடிப்படையில் இலங்கை மிகப்பெரிய வரி குறைப்பை பெற்றுள்ளதாக வெளியுறவுத்துறை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். தமது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஏப்ரல் மாதத்தில் 44% இருந்த வரி வீதம் ஜூலை மாதத்திற்குள் 30% குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்க வரி பட்டியலில் இடம்பெறும் பிற நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கையே மிக உயர்ந்த வரி குறைப்பை பெற்றுள்ளதாகவும் இது அரசாங்கம் முன்னெடுத்த அமைதியான உறுதியான ராஜதந்திர முயற்சிகளின் விளைவாகும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க நிர்வாகத்தின் நேர்மறையான பங்கெடுப்பு மற்றும் கலந்துரையாடல்களில் ஈடுபட்ட இலங்கை குழுவின் தொழில்துறை அணுகுமுறைக்கு அமைச்சர் தமது நன்றியை தெரிவித்துள்ளார். இதனோடு தொடர்புடையவராக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும 30% வரி குறித்து மேலதிக கலந்துரையாடல்கள் அமெரிக்காவுடன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் காரணமாகவே இந்த வரி குறைப்பு சாத்தியமாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 30% வரி விதிக்க தீர்மானித்த நிலையில் இந்த வரி கொள்கைக்கு இணையான அல்லது அதைவிட குறைவான வரி விகிதத்தை இலங்கை வழங்க முடியாத பட்சத்தில் நாட்டின் ஆடைத்துறைக்கு பெரும் சவால் உருவாகும் என்று கூட்டு ஆடை சங்கமன்ற தலைவர் ஜோஹான் லாரன்ஸ் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா இலங்கையின் ஆடை ஏற்றுமதி சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சுமார் 40% ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு நடைபெறுகிறது. கடந்த ஆண்டில் மட்டும் இந்த துறையிலிருந்து 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா இலங்கைக்கு 3வது பெரிய அந்நிய செலாவணி ஆதாரமாக திகழ்கிறது. வியட்நாம் போன்ற போட்டியாளர் நாடுகள் அமெரிக்காவிலிருந்து குறைந்த வரிகள் பெற்றுள்ளன. இது இலங்கை தொழில்துறைக்கு போட்டியின்மை நிலையை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும். இந்த துறையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த துறையை நிலைத்திருக்க செய்ய அமெரிக்காவுடனான சாதகமான வர்த்தக உடன்பாடுகளை விரைவில் எட்டுவதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே இத்துறையை நிலைத்திருக்க செய்ய அமெரிக்காவுடனான சாதகமான வர்த்தக உடன்பாடுகளை விரைவில் எட்டுவதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது. இல்லையெனில் ஏனைய நாடுகள் சந்தையை கைப்பற்றும் அபாயம் அதிகமாகும் என்றும் ஜோஹான் லாரன்ஸ் தெரிவித்தார். இந்த வரி தீர்வு வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புலிகள் அமைப்பு பயன்படுத்தியதாக கருதப்படும் பெரிய நிலக்கல் பதுங்கு குழியை தோண்டும் பணிகள் இன்று முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றிருந்தது. 8வது வட்டாரத்தின் மந்துவில் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் காணியில் போருக்கு முந்தைய காலகட்டத்தில் புலிகள் அமைப்பின் தலைவர் மற்றும் தளபதிகள் சந்திப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் இந்த நிலக்கல் பதுங்கு குழி பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MP.R. ஹேரத் தலைமையில் தோண்டப்பட்டது. சுமார் 2 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த காணி போரின் போது புலிகளின் முகாமாக இருந்தது. இந்த இடத்தில் அந்த அமைப்பின் முக்கிய உறுப்பினர்கள் சேரும் நிகழ்வுகளுக்காக சுமார் 20 அடி ஆழத்தில் நிலக்கல் பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. 2009 போரின் முடிவுக்கு பின்னர் குறித்த காணியில் இராணுவத்தினர் கண்ணிவெடி அகற்றும் குழு முகாமிட்டிருந்தது. போரின் தாக்குதல்களால் அந்த பதுங்கு குழியின் நுழைவாயில்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் இருந்ததால் இந்த நேரம் வரை பொதுமக்கள் அதை பெரிதாக கவனத்தில் கொள்ளவில்லை. இந்த நிலையில் குறிப்பிட்ட இடத்தில் புலிகளின் தங்கம் அல்லது ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் காணியின் உரிமையாளருக்கு முன் அறிவிப்பின்றி சிலர் தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனை கவனித்த புதுக்குடியிருப்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நீதிமன்ற வழக்கு பதிவு செய்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நீதிவான் நீதிமன்றம் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டது. நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் நேற்று மாலை நேரில் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதோடு இன்று காலை அகழ்வு பணிகளை தொடரும் வகையில் போலீசாருக்கு உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று காலை கனரக இயந்திரங்களோடு அகழ்வு பணிகள் தொடங்கப்பட்டது. பதுங்கு குழியில் மழைநீர் பெருமளவில் தேங்கியிருந்ததால் அதை வெளியேற்றும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த அகழ்வு பணிகளில் கிராம சேவையாளர் விசேட அதிரடிப்படையினர், கொண்டு செயலிழக்கும் பிரிவினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர்.